ஹலோ, எப்படி இருக்கு? இன்னும் செம்ம ஹைட்டாக இருக்க. கரெக்டாக தான் எனக்கா? நைஸ். ரொம்ப கேரிங், என்னை அட்மையர் பண்ணுவார். ஆனால் நான் என்கிட்டேருந்து எதிர்பார்ப்பார் நிறைய, பட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இனிமேல் தான் அது. எப்பவுமே ஃபோட்டோ வந்து பெருசாக பார்க்கவே மாட்டேன் சுத்தமாக. ஓகே உங்களுக்கு பிடிச்சதுன்னா பாருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் சிந்து ஃபோட்டோ பார்த்தேன். பார்த்த உடனே இதுதான் லைஃப், ஸோ லைஃப் பார்ட்னர் அப்படின்னு வந்துடுச்சு. ஜான்ல இருந்து மீட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ வெளியே போனோம், மூவி போனோம், ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஏலகிரி ட்ரிப் போயிட்டு வந்தோம். அது மறக்க முடியாது. రానే వచ్చావా వానై నా కొరకే వేచి ఉన్నాలే. சரி சிந்துவும் பிடிச்சிருக்கின்ற மாதிரி சொல்லிச்சு. அப்புறம் நான் நேரில் போய் பார்த்தேன். ரெண்டு பேருக்கும் மேட்ச் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஓகே ஆகி இப்போ கல்யாணத்துக்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா லோகேஷ் சொன்னால் கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல பையன் அப்படின்னு சொன்னோடனே நான் வந்து சரி ஒரு நிமிஷம் தான் யோசித்தேன். அதுக்கப்புறமா லோகேஷ் சொன்னேன் ஓகே ஃபைன், ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு. உரிக்கே உரிக்கே மனசே உரிக்கே దొరికే దొరికే వరమై దొరికే ఎదకే ఎదకే నువ్వు చేరితివే వెతికే నా చెలివే. తనకేనా ఇచ్చావని అలిగే అలిగే అందం అలిగే మీ జంట బాగుందని పెదవుల మధ్య సరిహద్దే ఇక రద్దే అని ముద్దే అడగగనే అలజడిలాల్లే మనసుల గుట్టే మరి ఇట్టే కనిపెట్టే కని కట్టే నీ కనులంచునే ఉంచావులే. ఉరికే ఉరికే మనసే ఉరికే దొరికే దొరికే వరమై దొరికే ఎదకే ఎదకే నువ్విదరికే నన్నే చేరితివే వెతికే. ఉరికే ఉరికే మనసే ఉరికే దొరికే దొరికే వరమై దొరికే ఎదకే ఎదకే నువ్వు చేరితివే వెతికే నా చెలివే. கடைசியில் ஒரு நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிட்டார் அக்காவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு. அது மட்டும் தான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். அவர் கூட இப்போ பழகினதில் ஓகே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு நல்ல மாப்பிள்ளையாக கிடச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அவருக்கு எங்கள் அக்கா கிடச்சது அவர் லக்கு, எங்கள் அக்காவுக்கு அவர் கிடச்சது லக்கு. ரெண்டு பேருக்கும் அப்படி தான். ஓகே, பல வருஷம் கழிச்சு கல்யாணம் ஆகுது, அதனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு டாம் பாயாக சுற்றிட்டு இருந்தேன்னா சடனாக கல்யாணம்னு சொல்லியிருக்காங்களா, அதனால்
வேறு ஃபீலிங்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பெஸ்ட் மூமெண்ட்டா? எல்லாமே பெஸ்ட் மூமெண்ட் தான். எங்கள் அக்கா கூட தனியாக இதுதான் சொல்ல முடியாது. இது மாதிரி தான் ஜாலியாக இருப்போம். எமோஷனல் டைப்லாம் கிடையாது. நான் 2 பேர் அப்படியே ஃப்ரெண்டாக இருப்போம். அப்படி பிரதர் அண்ட் சிஸ்டராக பழகிறத விட ஃப்ரெண்ட்ஸாக பழகிறது தான் ஜாஸ்தி. நாங்கள் அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, பண்ணாங்க சின்ன வயசுலேருந்து. அப்படியே இப்போவும் அதுதான் நடக்குது. இனிமேலும் அப்படியே நடக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய அக்காவை கொடுக்குறேன். நம்ம பந்துக்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. வந்து கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து காசிக்கு போகலாம். நீலூர்ப்பம் நீரில் இல்லை, ஏன் தாண்டினா இல்லை, இனி ஏதும் தடங்கள் இல்லை. எப்போதும் நெஞ்சில் தொல்லை, தூக்கங்களும் இல்லை, இதை மீறி புகார்கள் இல்லை. நெருங்கி நீ நேரில் முத்தங்கள் தராத போதும் எரிந்திடும் முத்தம் காற்றிலே வந்தாக வேண்டும். தடுக்கி நீ வீழ வேண்டும் என்று கூட ஆசை உண்டுதான். தடுத்து நான் தாங்கி கொண்டு தூக்கி செல்ல வேண்டும் என்றுதான். மாறா மனம் இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன, தீரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன. நீ இன்றி நான் இல்லை. இரண்டும் ஒன்றாய் சேர்ந்ததென்ன, தீரா தவிப்புகளும் தானாய் தீர்ந்ததென்ன. இன்றி நான் இல்லை.